மகாகவி பாரதி எழுதியது. தனமும் இன்பமும் வேண்டும். தனம் வேண்டும்னு நிறுத்தி இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில இன்பம் வேண்டும்னு நிறுத்தி இருக்கலாம். பாரதி ரொம்ப கெட்டிக்காரத்தனமா தனமும் உண்மை தொகை போடுறான், இன்பமும் வேண்டும். பாரதியுடைய கனவு ரொம்ப ரொம்ப பெரிய கனவு. அவன் எழுதும் போது சொல்றான், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னா. வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை, எனக்கு எது கிடைக்கணுமோ அது சீக்கிரம் கிடைக்கணும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். சரி, தரணியில பெருமைனா என்னென்ன வேணும்ன்றத லிஸ்ட் போடுறான். தனம் வேண்டும், இன்பம் வேண்டும். பாரதிக்கு அந்த காசு இல்லாம கஷ்டப்பட்ட காலத்திலேயே வாழ்ந்து 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 செல்வம் என்ற எண்ணம் எப்போதுமே அவனுக்கு உள்ள உண்டு. புதிய ஆத்திச்சூடி எழுதும் போது கூட சொல்றான், பணத்தினை பெருக்குன்றான். பணத்தினை பெருக்கு. விநாயக நான்மணி மாலை எழுதும் போது சொல்றான், கணக்கும் செல்வமும் 100 வயசு. இதையும் அதான் 100 வயசு இருக்கணும். செல்வம் எப்படி தெரியணும்? கனமா, அதை தாங்க முடியாத அளவுக்கு செல்வத்தை தரணும். தரணி கடவாய் அப்படின்னு வேண்டுகிறான். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பாரதி கனவு கண்ட இரண்டுமே நடக்கவில்லை. அவன் உயிரோடு இருக்கிற வரை அவன் கண்ட கனவு சுதந்திரம், அது அவனுக்கு அதுக்கு முன்னாலேயே இறந்துடுறான். செல்வம் கிடைக்கவே இல்லை கடைசி வரையும். ஒரு சமயத்தில் ரொம்ப மனசு சங்கடமாகி பராசக்தியிடம் வேண்டுகிற பொழுது, உப்புக்கும் மிளகாய்க்கும் நான் கஷ்டப்படுற மாதிரி என்னை வச்சிருக்கே, இதே மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நான் நாத்திகன் ஆயிடுவேன்றான். ஆக தனமும் கல்வியும் வேண்டும், உண்மைதான் சார். தனம் வந்தா பெருமை வரும், இன்பம் வருமா? நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சோம்னா அது எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, இல்லைன்னா ஐடி வரும். இன்பம் வருமா சார்? வாழ்க்கையில் எது வெற்றி அப்படின்னு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பணம் சேர்க்கிறது வெற்றி. ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிச்சார்னா வசதியா இருந்துட்டு போனாதான் வாழ்க்கையில ஜெயிச்சார்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சார். எனக்கு எங்க தாத்தா அவருடைய தம்பி ரெண்டு பேர். எங்க பெரிய தாத்தா நல்ல வேலையில் இருந்தார். எங்க பெரிய தாத்தாக்கு 17 குழந்தை. அதை தவிர டெய்லி வேலைக்கு போயின்னு இருந்தார். வீடு வாசல் எல்லாம் வச்சுட்டு இறந்துட்டார். இன்னைக்கு வீடு வச்சுட்டு போனதுனால என்னோட ஹாலில் அவர் இருக்காரு. இன்னும் எங்க தாத்தா பெரிய தாத்தாவோட படம் இருக்கு. எங்க சின்ன தாத்தா பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் சார். அவர் சுபாஷ் சந்திர போஸோட படையில சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடினாரா சொல்றாங்க. பேர் மட்டும் தான் தெரியும், அவருக்கு போட்டோ கிடையாது, அவருக்கு வரலாறு இல்லை. இந்த இந்திய சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈத்து வரலாறுலயே இல்லாம இருக்கிற ஆள்ல எங்க சின்ன தாத்தா ஒண்ணு. எங்க குடும்பத்திற்கே அவரை பத்தி தெரியாது. அப்ப எது வெற்றினா, பணம் நிறைய வச்சுட்டு இருந்தா வெற்றி. இன்னைக்கு நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு யார ரோல் மாடலா சொல்றோம் சார்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால யார சொல்லியிருந்தோம்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப பில்கேட்ஸ், அதானி, அம்பானி, அட்லீஸ்ட் விஜய் மல்லையா. நீ எப்பன்னா போ, பணம் சம்பாதிச்சது அவ்வளவுதான். 21வது நூற்றாண்டினுடைய கடவுள் என்றால் அது பணம் தான். பணம் இல்லாதவன் விரக்தியிலே இறந்து போகிறான், இல்லை விரக்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பணம் இருப்பவன் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்குது. இருந்து அவன் காலத்திலேயே பணத்தை இழந்து விட்டவன் விரக்தியிலே சாகிறான். இதான் வாழ்க்கையோட உண்மை. பணம் வர்றது முக்கியம் இல்லைங்க, அது தருகிற இன்பம் முக்கியம் இல்லை, அதை தக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பணம் இருக்கணும். என்னோட ஃப்ரெண்டுங்க, என் வாழ்க்கையில் பார்த்தது, என்னோட ஃப்ரெண்டு இங்கே நல்லா படித்தான், ஐஐடி மெட்ராஸ் கோல்டு ரேங்க், யூஎஸ்ல செட்டில் ஆனான், மிகப்பெரிய வேலை, லட்சக்கணக்கில் பணம். நான் அமெரிக்கா போகும்போது அவன் வீட்டுக்கு போந்து அசந்துட்டேன். கோட்டை மாதிரி ஒரு வீடு,
செல்வ செழிப்பில் இருந்தான். எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஹாலுக்கு இட்டு போவான், அலெக்சா டிவி ஆன் அப்படின்னா டிவி ஆன் ஆகிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா வாங்கினது எல்லாம் இஎம்ஐ. செல்வம் இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். கொரோனா வந்தது, வேலை போச்சு. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு 12 மாசத்துக்குள்ளேயே என்னுடைய நண்பன் சூசைட் பண்ணிக்கிட்டான். மொத்தமாக போச்சு. அப்ப தனம் வந்தால் இன்பம் வந்துடுமா? வராது. தனம் மட்டும் வந்தால் இன்பம் வராது. அந்த தனத்தை நாம் எப்படி காத்துக்கொள்கிறோம் என்பதிலே தான் இன்பம் வாழ்க்கையில் வரும் என்பதுதான் உண்மை. நிறைய பேர் அர்த்தமே தெரியாம பணத்துக்கு பின்னால ஓடின்னு இருக்கான். சார் பணம் இருந்துட்டா போதும் சார், எது பத்தியும் கவலை இல்லை சார், அதானே இன்பமே வாழ்க்கையில். நான்லாம் நைட்டில் டெய்லி பேப்பர் பார்க்கும்போது முதல்ல பார்க்கறத பெட்ரோல் விலை ஏறிச்சான்னு பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சுதாரிச்சிட்டேன். ஏன்னா டெய்லி குட்டி குட்டியாக ஹார்ட் அட்டாக் எதுக்குன்னு. இப்போல்லாம் படுக்க போகும்போதே நானே மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், நாளைக்கு பெட்ரோல் விலை 2 ரூபாய் ஏறும் அப்படின்னு போத்தின்னு படுத்துருவேன். காலையில் எழுந்து பேப்பரை பார்ப்பேன், 1 ரூபா 5 பைசா ஏறி இருக்கும். அப்பா 85 பைசா லாபம் அப்படி. நமக்கு தெரிஞ்ச இன்பம் அவ்வளோதான். சார் கேஸ் விலை ஏறினே போகுது சார். ஜிஎம் கிட்ட போய் கேட்குறேன், சார் கேஸ் விலை ஏறினே போகுது, சம்பளம் அப்படின்னா. நல்ல காலம் ஞாபகப்படுத்தினப்பா, கேன்டீனில் உப்புமா விலை இன்னிலேருந்து ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்கிறோன்னாரு. எவ்வளோ சார்? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு அந்த உப்புமா சாப்பிட்றது நான் 2 சாப்பிடலாம் கேன்டீனில். 60 ரூபான்னாரு. சார் ஒரு சினிமா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போக முடியலங்க, 120 ரூபாய் டிக்கெட்டு. அதுவும் மாலில் இருக்கிற சினிமா குடிக்கிற தண்ணி கூட அங்கே தான் வாங்கணும். பார்க்கிங்க்குன்னு தனி டிக்கெட்டு வாங்கலாம். ரொம்ப கஷ்டம். ஆக எல்லாவற்றுக்குமே பணம் என்பதுதான் அடிப்படையாக இருக்கு. சரி, பணம் இருந்தால் என்ன ஆகும்னா, செல்வம் இருக்கிறவனுடைய நிலைமையே வேற. மதிக்க யாரெல்லாம் மதிக்க வேணாமோ அவங்களெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிடுவோம் அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா. சார் செல்வம் இருக்கிறவன் ஓஷோ சொல்றாரு, உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா உன்னோட பிரச்சனை எதுன்னு நீயே செலக்ட் பண்ணிக்கலான்றாரு. பிரச்சனை வர்றதில்ல, என்ன பிரச்சனைன்றதை நீயே செலக்ட் பண்ணிக்கலான்னு. அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் பணம் இருந்தால். சமூக அங்கீகாரம் பணம் இருந்தால் தான் கிடைக்கும். இதெல்லாம் பிராக்டிக்கலாக உண்மை. உறவுன்னு சொல்றது சார் உண்மையே சார். ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருக்கான்னா இன்விடேஷன், நம்ம வீட்டு கல்யாண இன்விடேஷன்ல நம்ம பேரை போடுறான், அன்புடன் அப்படின்னு போட்டு பணக்கார ஃப்ரெண்டு பேர் போகிறான். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு. பணம் இல்லை, சொந்த தாய் மாமன், அவன் பேரை போட மாட்டான் கல்யாண இன்விடேஷனில். துட்டு இல்லை, அவன் பேர் என்னான்னு அவனுக்கு விட மாட்டானுங்க. கல்யாணத்தில் வந்து கேட்பானுங்க. சில பேர் கல்யாணத்துக்கு சண்டை போகிறதுக்குன்னு போவான். சண்டை நடுவில் கேட்பான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல அப்படின்வான். நீ வரக்கூடாதுன்னு தான் போடல, நீ அதையே அங்கே போய் கேட்கக்கூடாது. சண்டை போடுறதுக்குன்னே போவான். பணம் இருந்துச்சுன்னா எந்த பற்றியும் கவலை இல்லை. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் சார். இளைஞர்களுக்கெல்லாம் தெரியணும், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், நல்ல வேலை வாங்குறது முக்கியம், இல்லைன்னா கல்யாணமே ஆகாது. நல்ல குணமான பையன் அப்படின்னு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்களேன், ஒருத்தரும் வரமாட்டான். நீங்கள் ஹிண்டு பேப்பர் சண்டேல பாருங்க, மாப்பிள்ளை தேடுறவங்க எப்படி தேடுறாங்க பாரு. வெல் செட்டில்டு மாப்பிள்ளை. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவனு கூட அனுப்புறானுங்க ஜாதகத்தை. நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்னு கேட்ட. நான் ரொம்ப செட்டில்டு அப்படின்னு. வெல் செட்டில்டு அவ்வளோதான் சார். பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்கிறான் ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி அப்படின்றான். அவன் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கானா, கிளர்க்காக இருக்கிறானா, வாட்ச்மேனாக இருக்கிறானா, என்ன சம்பளம் தெரியாது. ஆக பணம் இருக்கிறதுன்றது ஒரு ஒரு கௌரவம், ஒரு சமூக அங்கீகாரம். சார் நல்லது செய்யணும்னா கூட பணம் தேவைங்க. ஆக பணம் இல்லாமல் நல்லது கூட பண்ண முடியாது. ஒரு கோயில் சீரமைக்கிறீங்களா, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க.